ஓம் சாய்ராம். என்னுடைய அழகான செல்லமே, வெயில் தாங்க முடியவில்லை. அதற்காக என்ன செய்கிறோம்? வெளியில் போய் வேலை பார்க்காமலா இருக்கிறோம்? எப்படி இருந்தாலும் வெயில் பாட்டிக்கே இருக்கட்டும், நம் பாட்டிக்கே நம்முடைய வேலையை பார்ப்போம் என்றுதானே போய் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளையும் பார்க்கிறீர்கள். எதற்காகவும் எதையுமே நீங்கள் விடுவது இல்லைதானே? சோகங்கள் எத்தனை இருந்தாலும், உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை விதமான வேதனைகள் இருந்தாலும் நீங்கள் எதையுமே விடுவது இல்லை. எப்பொழுதும் என்னிடம் நீங்கள் சொல்லும் ஒரே ஒரு விஷயம், எனக்கு எப்பொழுதும் நன்மைகள் பிறக்க வேண்டும், எனக்கு ஒவ்வொரு நாளும் பொழுதும் யோகங்கள் வந்து சேர வேண்டும், என்னுடைய அத்தனை விதமான குழப்பங்களும் என்னை விட்டு நீங்க வேண்டும் என்றுதானே நீ எப்பொழுதுமே கூறுவாய். அதற்காகத்தான் நான் ஓடி வந்தேன். நீ அழுவது வீண். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கவலைகள் எல்லாமும் எனக்கு தெரியும். நீ உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து அழுவதும், உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிப்பதும் வீண்தான். உனக்கும் உன் குடும்பத்திற்கும் முழு பாதுகாப்பு நான் மட்டும்தான். உன்னுடைய சோகங்களை நிச்சயமாக நீ மறந்து போவாய். அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தூண் நானாகவே இருந்து உன்னை வாழ வைப்பேன். அலட்சியங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு தேவை அல்ல. உங்களுடைய சந்தோஷங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எந்நாளும் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கட்டும். அதாவது இவன் என்னை இது சொல்லிவிட்டான், அவன் என்னை அது சொல்லிவிட்டான், இந்த ஒரு விஷயம் என்னுடைய வாழ்க்கையில் பிடிக்கவில்லை, அந்த ஒரு விஷயம் என்னுடைய வாழ்க்கையில் பிடிக்கவில்லை என்று எப்போ பார்த்தாலும் போட்டு குழப்பிக்கொண்டு இல்லாமல், நான், அதாவது உங்களுடைய தெய்வமாக இருக்கும் நான் என்றுமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கிறேன். உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அளவுக்கு ஒரு தோழனாகவும் இருக்கிறேன். அடுத்தவர்கள் என்ன சொன்னாலும் எனக்கென்ன, என்னுடைய சாய் இருக்கிறார் என்ற தைரியத்திற்குள் முதலில் வருவதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். சாய், அதாவது இந்த சாய் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக செழிப்பாகும் என்று நம்புகிறீர்கள். அப்படி இருக்கும் பொழுது எதற்காக ஏதேதோ நினைத்து கவலைப்படுகிறீர்கள்? கவலைப்படும் விஷயங்களே இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமும் மிக சிறப்பு தான். உங்களுடைய ஒட்டுமொத்தமான யோகத்தையும் நான் பார்த்து கொண்டும், உங்களுக்காக ஒவ்வொன்றையும் செய்து கொண்டும், உங்களுக்கு என்னவெல்லாம் கவலைகள் இருக்கிறதோ அத்தனை விதமான கவலைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டும் தான் நான் இருக்கிறேன். இதற்கு பிறகு உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் நான் ஒரு நாள் கூட கஷ்டத்தை நஷ்டத்தை எப்பொழுதுமே கொடுக்க மாட்டேன். எனக்கு தெரியும் என் பிள்ளைகளுடைய முழு பலம் என்ன, பலவீனம் என்ன, அவர்கள் எதையெல்லாம் என்னிடம் கேட்கிறார்கள், எந்த விஷயத்தை எல்லாம் அவர்கள் என்னிடம் இருந்து ஆசைப்படுகிறார்கள் என்று எல்லாமும் தெரியும். எனக்கு உன்னுடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியம். என்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் மிகவும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நாள் கூட குறைகள் என்ற ஒன்று வந்துவிடக்கூடாது. நிறைய பொழுது நீ அழுதது தான் இங்கு அதிகம். நிறைய பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஐயோ எனக்கு இப்படி எல்லாம் நடந்துவிட்டது, அப்படி எல்லாம் நடந்துவிட்டது, என்ன நடக்கப் போகிறது என்பது எனக்கு சுத்தமாகவே தெரியவில்லையே, நாளுக்கு நாள் பயங்கள் மட்டுமே தானே உள்ளது, எப்பொழுதுமே எனக்கு ஒரு நிம்மதியான ஒரு எதிர்காலத்தை யாருமே கொடுக்கவில்லையே என்று தானே எப்போ பார்த்தாலும் நினைத்து கொண்டு இருக்கிறாய். உன்னுடைய சோகங்களை முழுமையாக மறந்துவிட்டு உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கு ஆதரவாகவும் நான் இருக்கிறேன். உன்னுடைய தேவைகள் எல்லாமும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் என்றுமே மிகப்பெரிய ஒரு ஆதரவாகவும் பக்க பலமாகவும் நான் இருப்பேன். சோதனைகள் இங்கு அதிகமாகத்தான் இருக்கிறது. நான் எப்பொழுதுமே பொய் கூற மாட்டேன்.
சோதனையே உன்னுடைய வாழ்வில் இல்லை. எல்லாமும் சாதனையாகவே உள்ளது. எல்லா விஷயத்திலேயும் எல்லாமும் உனக்கு சரியாகத்தான் நடக்கிறது என்பது எல்லாவற்றையும் நான் பொய்யெல்லாம் கூற மாட்டேன், உண்மையை தான் கூறுவேன். இப்பொழுதும் உனக்கு நான் சொல்வது எல்லாம் மாறும், எல்லாமும் மாறும். எல்லாமும் உனக்கு பிடித்தது போலவும் உன்னுடைய வாழ்க்கையில் அமையும். நீதான் அத்தனையும் பயப்படுகிறாய். நீதான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றுக்கும் பயந்து நடுங்கி உன்னுடைய வாழ்க்கையில் ஒட்டுமொத்தமான விஷயத்தையும் நினைத்து பயந்து கொண்டு இருக்கிறாய். ஆனால் நீ பயப்பட வேண்டிய அவசியங்கள் ஒரு பொழுதும் இல்லை. ஏனெனில் உனக்கு ஒட்டுமொத்தத்திலேயும் பாதுகாப்பாக இருக்கப் போவதும் இருக்கிறதும் சாய் நானே. எனக்கு வாழ பிடிக்காது, என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் எனக்கு ரசிக்க பிடிக்கவில்லை, என்னை அத்தனை பேரும் ஏமாற்றி விட்டார்கள், எனக்கு ஒவ்வொன்றிலேயும் துரோகத்தை செய்தவர்கள் இவர்கள், நான் என்ன செய்ய போகிறேன் என்பது என்னால் கொஞ்சம் கூட பொறுத்து கொள்ளவோ இல்லை என்னுடைய வாழ்க்கையில் இது மாறிவிடும் அது மாறிவிடும் என்று சொல்லவோ என்னால் முடியவில்லை. ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே மாறவில்லை. என்ன செய்ய போகிறேன் என்னுடைய வாழ்க்கையை என்று எனக்கு ஒன்றுமே புரியாமல் தத்தளிக்கிறேன் என்று நீங்கள் அழுது நிற்கிறீர்கள். தயவு செய்து ஒரு விஷயம், என்னை நம்பும் நபர்கள் எந்த ஒரு விஷயத்திற்கும் அழுவதோ எந்த ஒரு விஷயத்திற்கும் குழம்பி நிற்பதோ வேண்டவே வேண்டாம். அவரவர்களுக்கு என்னென்னலாம் கொடுக்க வேண்டுமோ, அவரவர்களுக்கு என்னென்ன விஷயத்தை எல்லாம் கொடுக்க வேண்டுமோ அத்தனையும் நான் கொடுப்பேன். கொஞ்சம் கூட தாமதம் இல்லாமல் ஒவ்வொன்றிலேயும் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கையும் ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் அழகழகான நல்ல நல்ல தருணங்களையும் உங்களுக்காக நான் கொடுப்பேன். எதிர்பார்த்தது எதிர்பார்த்த நேரத்தில் நடக்கும். எல்லாமும் சரியாகும். பல பேர் உன்னை காயப்படுத்தினாலும் நான் உன்னை ஒரு பொழுதும் காயப்படுத்த மாட்டேன். நீயாக பயந்து நடுங்குவதை விட்டுவிட்டு உன்னுடைய வாழ்வில் இருக்கும் ஒவ்வொரு நிமிஷங்களும் நான் இது நடந்தது அது நடந்தது என்று எப்பப்பாலும் பயந்து பயந்து நடுங்குவதை விட்டுவிட்டு உங்களுக்கு என்றுமே ஒரு பக்க துணையாக இந்த சாயின் ஆசிர்வாதம் இருந்து கொண்டேதான் இருக்கும். சாய் சாய் சாய். இந்த சாய் உன்னை அழிக்க வந்தவன் அல்ல, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை மிகப்பெரிய அளவுக்கு ஆக்க வந்தவன். நிறைய பேர் உன்னுடைய வாழ்க்கையில் தவறாகவே எல்லாமும் நடக்க வேண்டும், எல்லா விஷயமும் உன்னுடைய வாழ்வில் குழப்பங்களாகவே உனக்கு கிடைக்க வேண்டும், எதுவுமே உன்னுடைய வாழ்வில் நல்லபடியாகவே நடக்கக்கூடாது என்றெல்லாம் நினைக்கிறார்கள். ஆனால் நான் உனக்கு என்ன வேண்டுமோ அது கண்டிப்பாகவே கிடைத்திட வேண்டும். ஒவ்வொரு முறையும் உன்னுடைய வாழ்வில் உனக்கு என்னவெல்லாம் நான் எழுதி வைத்திருக்கிறேனோ அது எல்லா விஷயமும் உனக்கு கிடைத்துவிட வேண்டும் என்று நான் நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன். வளர்ச்சிகள் அதிகமாக இருக்கும் இனிவரும் நாட்களில் உன்னுடைய துரோகிகள் விலக ஆரம்பிப்பார்கள். நீ வாழப்போகும் வாழ்க்கையை பார்த்து மற்றவர்கள் எல்லோரும் வியப்போடு பார்ப்பார்கள். இது உன்னுடைய வாழ்க்கையா? இப்படி மாறிவிட்டதா? இப்படியெல்லாம் உனக்கு நன்மையாக அமைய போகிறதா என்று அவர்கள் வியந்து பார்ப்பார்கள். கூடவே தான் இருப்பேன். ஓம் சாய்ராம்.